பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கி நாம் அப்ரஹாமுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தின்படி ஈசாக்குக்கு பிறந்த இரட்டை குழந்தைகளான யாக்கோபு மற்றும் ஏசாவை பற்றின ஒரு கதை தான் பார்க்க போகிறோம். ஈசாக்கு தன்னுடைய 40வது வயசில் ரெபேக்காவை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அதுக்கப்புறமா ஒரு 20 வருஷம் இவங்களுக்கு குழந்தை இல்லாமல் இருந்து ஈசாக்குக்கு 60 வயசு ஆகிறப்போ ரெபேக்கா கர்ப்பமாயிருக்காங்க. ரெபேக்காவோட வயிற்றுக்குள்ளே 2 குழந்தைகள் இருந்தாங்க. ஆனால் ரெபேக்காவுக்கு தன்னுடைய 2 குழந்தைகளும் வயிற்றுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிற மாதிரியே தோணிக்கிட்டே இருந்தது. அதனால் ரெபேக்கா உடனே தேவன்கிட்டேயே போய் டைரெக்டாக கேட்டுக்கிறாங்க. இப்படி சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க, ஏன் எனக்கு இப்படி தோணுது அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு தேவனும் ஒரு ரிப்ளை கொடுக்குறாரு. ரெபேக்காலே, உன்னுடைய வயிற்றில் வளர்ந்துட்டுருக்கிறது 2 விதமான தேசங்கள். அவங்க பிறந்த உடனே 2 விதமாக பிரிக்கப்படுவாங்க. 2 ஜனங்களாக அவங்க பிரிஞ்சு வருவாங்க. அதில் ஒருத்தன் இன்னொருத்தனை விட ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பான். மூத்தவன் இளையவனை வணங்குவான் அப்படின்னு தேவன் திரும்ப ரெபேக்கால் கிட்ட சொல்கிறாரு. தேவன் சொன்ன விஷயங்களையும் ரெபேக்கா அப்படியே மனசில் வச்சுருந்தாங்க. தேவனுடைய வார்த்தையின்படியே ரெபேக்காலுக்கு 2 குழந்தைகள் பிறக்குது. முதல்ல ஒரு குழந்தை பிறந்து கொஞ்ச நேரத்திலேயே அந்த குழந்தையோட குதிக்காலை பிடிச்சிட்டு 2வது குழந்தையும் பிறந்து வருது. முதல் குழந்தைக்கு ஏசான்னு பேரிட்டாங்க. முதல் குழந்தை சிவப்பு நிறமாகவும் உடம்பு ஃபுல்லாக ரோமங்கள் நிறைஞ்சவனாகவும் இருந்தான். 2வது குழந்தைக்கு யாக்கோபுன்னும் பேர் வச்சாங்க. 2 பேருமே வளர்ந்து பெரியவங்களாகிறாங்க. இப்போது ஏசா எப்படிப்பட்டவன்னு பைபிள் சொல்லுதுன்னா, ஏசா வேட்டையில் வல்லவனும் வன சஞ்சாரியுமாக இருந்தானாம். ஆனால் யாக்கோபு குணசாலியும் கூடாரவாசியுமாக இருந்தானாம். நம்ம வீட்டில் எல்லாம் அம்மாவுக்கு ஒரு பிள்ளையும் அப்பாவுக்கு ஒரு பிள்ளையும் ஏதோ ஒரு விஷயத்தில் ரொம்ப ஃபேவரட்டாக இருப்பாங்கள்ல, அதே மாதிரி ரெபேக்காலுக்கு யாக்கோபு மேலே ரொம்ப பாசம், அவன் மேலே ரொம்ப அன்பாக இருந்தாங்களாம். அதே மாதிரி ஈசாக்குக்கு ஏசா மேலேயும். ஒரு நாளைக்கு ஏசா தன்னுடைய வேட்டையெல்லாம் முடிச்சுட்டு ரொம்ப களைப்பாக வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்து பார்த்தப்போ யாக்கோபு கூழ் சமைச்சிட்டு இருந்தார். உடனே ஏசா யாக்கோபு கிட்ட வந்து, எனக்கு ரொம்ப களைப்பாக இருக்குது, கொஞ்சம் சாப்பிட கூழ் தருவியா அப்படின்னு கேட்குறாரு. யாக்கோபு தான் கொஞ்சம் குணசாலியாச்சே. யாக்கோபு என்ன செஞ்சாருன்னா, கூழ் கொடுக்கறதுக்கு பதிலாக, உனக்கு நான் கூழெல்லாம் தரேன், ஆனால் நீ எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணணும். உன்னுடைய சேஷ்ட புத்திர பாகம், அதாவது பர்த் ரைட், நீ அதை எனக்கு விற்று போடணும், அப்போ நான் உனக்கு கூழ் தரேன் அப்படின்னு யாக்கோபு சொல்கிறான். ஆனால் ஏசா இதை பற்றி ஒரு நிமிஷம் கூட யோசிக்கவே இல்லை. ஆசீர்வாதத்தை வச்சு நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், எனக்கு இப்போதைக்கு சாப்பாடு தான்ப்பா முக்கியம் அப்படின்னு ஏசா தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை மொத்தமாக யாக்கோபுக்கே கொடுத்துட்றாரு. இப்படி ஏசா கிட்ட இருந்த எல்லா ஆசீர்வாதங்களும் யாக்கோபு கிட்ட போயிடுச்சு. ஒரே ஒரு வேளை சாப்பாடை பற்றி மட்டும் யோசித்து ஏசா தன்னுடைய மொத்த ஆசீர்வாதங்களையுமே இழந்துட்டாரு. ஏசா தன்னுடைய 40வது வயசில் ஜூடித் அப்படிங்கிற பெண்ணையும் பசிமத் அப்படிங்கிற பெண்ணையும் திருமணம் பண்ணிக்கிறாரு. இவங்க 2 பேரும் ஏத் அப்படிங்கிற ஒரு இனத்தை சார்ந்தவர்கள். ஏசா வேறு இனத்தை சேர்ந்த பெண்களை திருமணம் செஞ்சது ஈசாக்குக்கும் ரெபேக்காவுக்கும் பிடிக்கலை. ரெபேக்கா இதனாலேயே தன்னுடைய 2 மருமகள்கள் நிமித்தம் ரொம்ப எரிச்சலடைய ஆரம்பிச்சிட்டாங்க. ஏசாவுடைய திருமணத்தப்போ ஈசாக்கு ரொம்ப வயது சென்றவனாக இருந்ததுனால அவருடைய கண் பார்வையும் மங்கியிருந்தது. இப்படி இருக்க ஒரு நாளைக்கு ஈசாக்கு ஏசாவை கூப்பிடுறாரு. கூப்பிட்டு ஏசா கிட்ட, நீ இப்போவே வேட்டைக்கு போ, வேட்டைக்கு போய் நீ வேட்டையாடினதுலேயே சிறந்ததை கொண்டு வந்து எனக்கு சமைச்சு கொடு, நான் உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னார். உடனே ஏசாவும் வேட்டைக்கு கிளம்பிட்டாரு. ஆனால் இவங்க பேசிகிட்டு இருந்த எல்லாத்தையுமே ரெபேக்கா ஒளிஞ்சிருந்து கேட்டுட்டாங்க. உடனே ரெபேக்கா யாக்கோபு அழைக்கிறாங்க. யாக்கோபு கிட்ட, நீ உடனே நான் சொல்கிறதுபடி செய், நேராக ஆட்டு மந்தைக்கு போய் 2 நல்ல வெள்ளை ஆடாக பிடிச்சிட்டு வா, அதை நான் உன் தகப்பனுக்கு பிடிச்ச மாதிரியே சமைச்சு ருசியுள்ள பதார்த்தமாக தரேன், நீ அதை கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்து அவர் இறந்து போகிறதுக்கு முன்னாடியே அவருடைய ஆசீர்வாதங்களை எல்லாம் நீ பெற்றுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. யாக்கோபுக்கு இது கேட்ட உடனே முதல்ல கொஞ்சம் பயம் வந்துடுச்சு. பயத்திலேயே ரெபேக்கால் கிட்ட, அம்மா, என்னுடைய சகோதரன் உடம்பு முழுவதும் ரோமம் மிகுந்தவன், ஆனால் என்னை தொட்டு பார்த்தாலே அவர் கண்டுபிடிச்சிடுவாரே, அப்புறம் அவர் எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்காம சாபத்தை கொடுத்துட்டா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டுடுறாரு. உடனே ரெபேக்கா சொல்கிறாங்க, நான் சொல்கிறத மட்டும் நீ அப்படியே கேளு, உனக்கு வர சாபம் எனக்கும் வரட்டும்னு அவனை அனுப்பி வைக்கிறாங்க. ரெபேக்கா சொன்ன மாதிரி யாக்கோபும் ஒரு 2 நல்ல ஆடாக பிடிச்சிட்டு வராரு. அதை ரெபேக்கா ஈசாக்குக்கு பிடிச்ச மாதிரியே
ரொம்ப ருசியுள்ள பதார்த்தமாக சமைச்சு அதை யாக்கோபு கிட்ட கொடுக்குறாங்க. அப்படியே ஏசாவுடைய நல்ல உடைகளையும் யாக்கோபை அணிய வச்சு, அது மாத்திரமில்லை அந்த வெள்ளாட்டு குட்டிகளுடைய தோலை யாக்கோபுக்கு போர்த்து விடுறாங்க. ஏன்னா ஏசா ரோமமுள்ளவன் இல்லையா, அதனால. இப்போது யாக்கோபு இந்த சமைச்ச உணவை எல்லாத்தையும் எடுத்துட்டு நேராக ஈசாக்கு கிட்ட போகிறாரு. ஈசாக்கு கிட்ட போய், தகப்பனே நான் சமைத்த உணவை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ஈசாக்கு எழுந்திருந்து, மகனே நீ யார் அப்படின்னு கேட்குறாரு. யாக்கோபு, நான் தான் உன்னுடைய மூத்த மகன் ஏசா அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியே இதை கேட்ட உடனே ஈசாக்கு, மகனே எப்படி நீ இவ்வளோ சீக்கிரமாக வந்த, உனக்கு எப்படி இவ்வளோ சீக்கிரமாக அகப்பட்டது அப்படின்னு கேட்குறாரு. உடனே யாக்கோபு இன்னொரு பொய்யும் சொல்கிறாரு. உம்முடைய தேவனாகிய கர்த்தர் எனக்கு நேரிட பண்ணினார் அப்படின்னு இன்னொரு பொய்யையும் சொல்கிறாரு. ஈசாக்குக்கு சத்தம் யாக்கோபுடையது மாதிரியே இருக்கே, இவ்வளோ சீக்கிரமாகவும் எப்படி வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு, நீ நிஜமாவே என்னுடைய மகன் ஏசா தானா, என் பக்கத்தில் வந்து என்னை முத்தம் செய் அப்படின்னு கேட்குறாரு. உடனே யாக்கோபும் ஈசாக்கு பக்கத்தில் வந்து அவரை முத்தம் செய்கிறாரு. உடனே ஈசாக்கு யாக்கோபுடைய அந்த உடையை மணந்து பார்த்துட்டு, இதோ என்னுடைய மகனுடைய வாசனை எனக்கு வருது, வயல்வெளியினுடைய வாசனை வருது. ஏசா தான் அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு அவனை ஆசீர்வதிக்கவும் ஆரம்பிச்சிடுறாரு. தேவன் உனக்கு ஆகாயத்து பனியையும் பூமியின் கொழுமையையும் கொடுத்து உனக்கு அநேகம் தானியங்களையும் திராட்சரசத்தையும் கொடுத்து உன்னை ஆசீர்வதிப்பாராக. ஜனங்கள் உன்னை சேவிக்கவும் ஜாதிகள் உன்னை வணங்கவும் கடவர்கள், சகோதரர்களும் உன்னை வணங்குவார்கள், உன் தாயின் பிள்ளைகளும் உன்னை வணங்குவார்கள். உன்னை சபிக்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்களாகவும் உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாகவும் இருப்பார்கள் அப்படின்னு எல்லா ஆசீர்வாதத்தையும் அவருக்கே கொடுத்துட்றாரு. அடுத்து ஏசா வராரு. ஏசா வேட்டையெல்லாம் முடித்து நல்லா உணவையும் சமைச்சிட்டு ஈசாக்கு கிட்ட வராரு. ஈசாக்கு கிட்ட வந்து, தகப்பனே இதை சாப்பிட்டு என்னை ஆசீர்வதிங்க அப்படின்னு கேட்குறாரு. உடனே ஈசாக்கு, மகனே நீ யார் அப்படின்னு கேட்ட உடனே, நான் தான் உங்களுடைய மூத்த மகன் ஏசா அப்படின்னு பதில் சொல்கிறாரு. இதை கேட்ட ஈசாக்குக்கு ஒரே ஷாக்கு, ரொம்ப ஷாக் ஆயிட்டாரு. என்னது, நீ இப்போ தான் வரியா? ஆனால் நான் இதுக்கு முன்னாடி ஒருத்தன் எனக்கு சமைச்சு எடுத்துகிட்டு வந்தானே, அவனை நான் ஆசீர்வதிக்கவும் செஞ்சேனே, அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாகவும் இருக்க போகிறானே அப்படின்னு ரொம்ப அந்த ஒரு ஷாக்லேயே கத்த ஆரம்பிச்சிட்டாரு. இதை கேட்ட ஏசா மிகுந்த சத்தத்தோட அழ ஆரம்பிச்சிட்டாரு. அழுது ஈசாக்கு கிட்ட, என்னையும் ஆசீர்வதிங்க தகப்பனே அப்படின்னு கேட்டு அழ ஆரம்பிச்சிட்டாரு. உடனே ஈசாக்கு, இல்லை உன்னுடைய சகோதரன் தந்திரமாக வந்து என்னை ஏமாற்றி எல்லா ஆசீர்வாதத்தையும் பெற்றுட்டு போயிட்டான் அப்படின்னு பதில் சொன்னார். ஏசா உடனே, இதோட என்னை 2 தடவை அவன் ஏமாற்றிட்டான், இதுக்கு முன்னாடி என்னுடைய சேஷ்டபுத்திர பாகத்தையும் இதே மாதிரி என்கிட்டேருந்து பறிச்சிட்டான், இப்போ என்னுடைய ஆசீர்வாதங்களையுமே எடுத்துட்டான், எனக்காக நீங்கள் ஒரு ஆசீர்வாதத்தை கூட விட்டு வைக்கலையா அப்படின்னு தன்னுடைய தகப்பன்கிட்ட அழுது புலம்பி கேட்குறாரு. ஏசா என்னையும் ஆசீர்வதிங்கன்னு ரொம்ப சத்தமாக அழுததை கேட்டு கடைசியாக ஈசாக்கு ஏசாவையும் ஆசீர்வதிச்சாரு. யாக்கோபுக்கு கொடுத்த எல்லா ஆசீர்வாதத்தை விடையும் ஒரு படி மேலே ஏசாக்கு கொடுத்தாரு. ஏசாவுக்கு யாக்கோபு மேலே ஒரே கோபம், அவனை கொன்னே போற்றணும்னு முடிவும் எடுக்கிறாரு. இதை தெரிஞ்சுக்கிட்ட ரெபேக்கா உடனே யாக்கோபை, நீ இங்கிருந்து உடனே கிளம்பி ஹாரான் அப்படிங்கிற ஊருக்கு போய் என்னுடைய சகோதரனாகிய லாபான் கூட தங்கியிரு, உன் சகோதரனுடைய கோபம் தணிஞ்சோடனே உன்னை அழைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே யாக்கோபும் அங்கிருந்து கிளம்பி ஹாரானுக்கு போயிட்டாரு. இந்த கதையிலிருந்து பெற்றோராக இருக்கிறவங்களும் பிள்ளைகளாக இருக்கிறவங்களும் நிறைய விஷயங்களை கற்றுக்கலாம். முதல்ல பெற்றோராக இருக்கிறவங்க 2 பிள்ளைங்களோ 3 பிள்ளைங்களோ எத்தனை பிள்ளைங்கள் இருந்தாலும் எல்லாருமே சமமாக நடத்த கற்றுக்கணும். இங்கே ரெபேக்கா யாக்கோபு கிட்ட இவ்வளோ பாசமாக இருந்ததுனால கடைசியில் பார்த்திங்களா, ஏசா யாக்கோபு மேலே கொலை பண்ணுற அளவுக்கு கோவத்தில் முடிஞ்சிருச்ச விஷயங்கள். அதுதான் எல்லா பிள்ளைங்களையுமே ஈக்குவலாக நடத்த பேரண்ட்ஸுக்கு தெரிஞ்சிருக்கணும். பிள்ளைங்களாக இருக்கிற நம்முடைய பிரதராக இருக்கலாம், சிஸ்டராக இருக்கலாம், நம்ம கூட பிறந்தவங்கள நம்ம அன்பாகவும் அவங்க மேலே ரொம்ப பாசமாகவும் இருக்கணும். அவங்களுக்கு உண்மையாக நம்ம இருக்க கற்றுக்கணும். அவங்களுக்கு எதிராக எந்த துரோகமும், அவங்களுக்கு எதிராக எந்த விஷயத்தையுமே நம்ம பண்ணவே கூடாது. அவங்க மேலே நம்மளை எவ்வளோ பிடிக்குமோ அதே அளவுக்கு அவங்களே நேசிக்கணும்.
ஏசாவையும் யாக்கோபையும் பற்றின இந்த கதை எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும், பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த கதையில் சகோதரர்கள் எந்த அளவுக்கு ஒற்றுமையாகவும் ஒன்றுக்கொன்று அன்பாகவும் பெற்றோர்கள் அவங்க பிள்ளைங்களை எப்படி ஒரே மாதிரி நடத்தணுங்கிறத பற்றியும் எல்லாரும் உங்கள் இதயத்தில் கிரகிச்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள். ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தாலோ ஏதாவது என்கிட்ட சொல்லணும்னு நினச்சாலோ கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். ஆமென்.